இப்போது நீங்கள் 50 வெள்ளி கொடுத்து ஒரு TWS வாங்கினாலும் சரி, 1000 வெள்ளி போட்டு ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கினாலும் சரி, அது வந்து ஒரு நல்ல சவுண்ட் டிவைஸ் அப்படின்றத எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து இதோட சவுண்ட் குவாலிட்டி, செகண்ட் வந்து இதோட ஃபிட். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஃபிட் இல்லை, அந்த ஃபிட்டில் நான் சொல்கிறது வந்து இயர் ஃபிட். ஸோ லாஸ்ட்டாக வந்து பேட்ரி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி, அப்புறம் இயர் ஃபிட், பேட்ரி, இது 3மே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எந்த ஒரு பிராண்டும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரெட்மி பட்ஸ் 5 நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணிச்சா, இல்லை இதுவும் வந்து ஒரு கிம்மிக் TWSஆ அப்படின்றத வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எனக்கு இந்த TWSல பிடிச்ச ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் குவாலிட்டி. நான் இந்த TWS வாங்கிறதுக்கு முன்னாடி ஏர்பாட்ஸ் ப்ரோவை ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏர்பாட்ஸில் மைக் குவாலிட்டி ரொம்பவே மோசமாக இருக்கும். நிறைய தடவை கால் வரும்போது ஏர்பாட்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் கால் பேசுவேன். அந்த அளவுக்கு மைக் குவாலிட்டி ரொம்பவே மோசமாக இருக்கும் இந்த ஏர்பாட்ஸ் ப்ரோவில். பட் சர்ப்ரைஸாக எனக்கு ரெட்மி பட்ஸோட மைக் குவாலிட்டி ஏர்பாட்ஸ் ப்ரோவை விட ரொம்பவே பெட்டராக இருக்குது. நான் ரொம்ப சத்தமாலாம் ஃபோன் பேச மாட்டேன். நான் நார்மலாக வந்து ஃபோன் பேசும்போது ரொம்ப சத்தமாலாம் பேச மாட்டேன். பட் இந்த TWS போட்டுக்கிட்டு பேசும்போது கூட அந்த சைட் உள்ளவங்களுக்கு ஃபோன் என் குரல் வந்து ரொம்ப நல்லா கிளியராக கேட்குதுன்னு சொன்னாங்க. ஏன் இதை நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா, சத்தியமாக இந்த அளவுக்கான மைக் குவாலிட்டியை நான் இந்த ரெட்மி இயர்பட்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்குலாம் தெரியும் ஏர்பாட்ஸோட ப்ரைஸ் என்னென்னு, 1200 வெள்ளி. அதில் கிடைக்காத மைக் குவாலிட்டி இந்த 120 வெள்ளி TWSல கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே வியப்பாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டாக காதில் போட்டால் காதுலேருந்து கண்டே விழக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டான ஒரு இயர்ஃபோன் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்பாட்ஸ் இயர்ஃபோன் தான் வாங்கணும். ஏன்னா அதில் தான் வந்து சவுண்ட் குவாலிட்டியை விட ஃபிட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து எல்லா ஒகேஷன்ஸுக்கும் வந்து அந்த ஸ்பாட்ஸ் TWSை வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த ரெட்மி TWSல இதோட ஃபிட் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஓகே, ஒரு ஸ்பாட்ஸ் TWS அளவுக்கு வரலனாலும் ஒரு 70 to 80% ஆஃப் த ஃபிட்டை வந்து இந்த TWSல ரெட்மி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்மி TWSை போட்டுக்கிட்டு நான் ஜாகிங், ஏன் ஜம்பிங் ரோப் கூட வந்து நான் ட்ரை பண்ணேன். காதுலேருந்து கழண்டு விழவே இல்லை. அந்த அளவுக்கு இதோட இயர் ஃபிட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேஸோட சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவும் ஸ்லிம்மாகவும் ரொம்பவும் வந்து வைடாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் ஃபிட்டான ஒரு நார்மல் ஃபிட் இருக்கிற ஒரு ஜீன்ஸில் இதை போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, பாக்கெட்டில் வச்சு எடுத்து போனீங்கன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இங்கே வந்து இது இன்டென்ஷன்லாம் பண்ணாங்களா இல்லை கோஇன்சிடென்ட்லாம் நடந்துச்சான்னு தெரில. இந்த TWSை உங்களால் வந்து ஸ்கின்னி ஜீன்ஸ் போட்டு அந்த பாக்கெட்டில் நார்மலாக ஸ்கின்னி ஜீன்ஸ் போட்டு நீங்கள் பாக்கெட்டில் எது வச்சாலும் அது வந்து பல்ஜாக தான் தெரியும். ஸோ இதுவும் அந்த மாதிரி பல்ஜாக தான் தெரியும். பட் அது கூட நம்ம சரி பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட்டுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பாக்கெட் கொடுத்துருக்காங்களே, அதில் இந்த இயர்ஃபோன் வந்து ஃபிட் ஆகுது. இதோட சைஸ் வந்து ஒரு கரெக்டாக அதுக்குள்ளே வந்து ஃபிட் ஆகுது. ஸோ அதை நான் பார்க்கும்போது ஓகே, இப்போ அது வந்து இந்த பாக்கெட்டில் வைக்க தேவையில்ல, ஸ்கின்னி ஜீன்ஸ் போட்டால் மேலே பாக்கெட்டில் தான் வைக்கணும், மேலே பாக்கெட்டில் வச்சா அந்த அளவுக்கு பல்ஜாக தெரியாதுன்னு சொல்லி அங்கேயே வந்து எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதோட சைஸ் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இதை வந்து நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ ஒரு TWS அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து இயர் ஃபிட் அப்படின்றது வந்து ஒரு அப்பா மாதிரி, அதேமாதிரி சவுண்ட் குவாலிட்டி வந்து ஒரு அம்மா மாதிரி. அந்த அளவுக்கு 2 விஷயமும் இயர் ஃபிட்டும் சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்பவே முக்கியம். அந்த வகையில் பார்த்தா சவுண்ட் குவாலிட்டியும் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. நல்ல பேஸ், அப்புறம் வோக்கல் வந்து பேலன்ஸாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு வந்து பேஸ் வந்து அதிகமாக வேணும், இல்லை வந்து வோக்கல் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும், அதை நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இங்கே வந்து ஒரு வே இருக்குது. ரெட்மி இந்த TWSக்கு ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்போட நேம் ஷாமி இயர்பட்ஸ். இதில் நீங்கள் உங்கள் TWSோட சவுண்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக A to Z அதோட அது என்ன சொல்லுவாங்க, அந்த பார்லாம் இழுத்து விளாடுவாங்க சவுண்டு குறைக்கிறது, அந்த மாதிரிலாம் உங்களால் பண்ணவே முடியாது. இது வந்து நார்மலாக வந்து அவங்களே வந்து ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. பேஸ் வந்து என்ஹான்ஸ் பேஸ், என்ஹான்ஸ் வாய்ஸ், அப்படி என்ஹான்ஸ் வோக்கல்ஸ், இந்த மாதிரியான சில ப்ரீசெட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வேணால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து ரொம்ப ஓவராக உள்ளே போய் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த TWSோட டச் கண்ட்ரோலையும் நீங்கள் அந்த ஆப்லேயே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி இந்த TWSல எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவல் கனெக்ஷன். இப்போ உங்கள்கிட்ட 2 டிவைஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஒன்று ஆண்ட்ராய்ட், இன்னொன்று வந்து ஐபேட்னு வச்சுப்போம். இப்போ இந்த TWSை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்புறம் திடீர்னு ஐபேடில் ஏதாச்சும் வீடியோ பார்க்கணுன்னு ஐபேட்டை கையில் எடுத்து ஃபோனை கீழே வச்சுட்டு ஐபேட்டை கையில் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்லேருந்து சீம்லெஸ்ஸாக
உங்களோட ஐபேடுக்கு வந்து இதோட கனெக்ஷன் வந்து மாறிடும். நீங்கள் வந்து எதையுமே தட்ட வேண்டாம், அது வந்து ஜஸ்ட் சீம்லெஸ்ஸாக மாறிடும். இதே ஃபீச்சர் ஏர்போர்ட்லையும் இருக்குது. பட் உங்கள்கிட்ட 2 டிவைஸும் ஆப்பிள் டிவைஸாக இருந்தால் தான், உங்கள்கிட்ட ஐஃபோன் ஐபேட் இப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து அந்த ஃபீச்சர், அந்த டுவல் கனெக்ஷன் ஃபீச்சரை என்ஜாய் பண்ண முடியும். பட் ரெட்மி இங்கே iOS அப்புறம் ஆண்ட்ராய்ட் 2 டிஃப்ரெண்ட் ஓஎஸ்க்கும் அந்த டுவல் கனெக்ஷன் செட்டப்பை அலோவ் பண்ணுறாங்க. பட் இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து ஒரு பெரிய பிராண்ட், இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். ஓகே, ஈக்கோ சிஸ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வந்து இப்போ எனக்கு அந்த ஃபீச்சர் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ புரியுதா உங்களுக்கு? 1600 கொடுத்து அந்த ஏர்போர்ட்ஸை வாங்கி என்னால் அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்குது. சில விஷயத்த வந்து சைனீஸ் பிராண்டுக்கிட்டேருந்து வந்து ஆப்பிள் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சைனீஸ் ப்ராடக்ட், இவங்களாம் வந்து ஒரு சைனீஸ் ப்ராடக்ட், பட் ஸ்டில் வந்து கஸ்டமரை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த மாதிரியான இயர்ஃபோன்லாம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஆப்பிள் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி, இது எல்லா மோட்டும் இருக்குது. ஆனால் எனக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால எனக்கு இதோட நாய்ஸ் கேன்சலேஷனும் சரி, டிரான்ஸ்பரன்சி மோட்டும் சரி அந்த அளவுக்கு ஆப்பிளோட ஏர்போர்ட்ஸ் அளவுக்கு வந்து பயங்கரமாக இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. பட் இந்த நாய்ஸ் கேன்சலேஷனை உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். லைக் டீப் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் லைட்டான நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் டிரான்ஸ்பரன்சி மோட்லேயும் உங்களுக்கு வந்து வாய்ஸஸ் பின்னால் கேட்குற, இப்போ டிரான்ஸ்பரன்சி மோட்டில் இருக்கும்போது வாய்ஸஸ் மட்டும் கேட்கணுமா, இல்லை சவுண்ட்ஸோட சேர்த்து கேட்கணுமா, இல்லை சவுண்ட்ஸ் மட்டும்தான் கேட்கணுமா, இப்படி நிறைய கஸ்டமைசேஷனுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேஸில் வந்து 480 mAh பேட்டரி இருக்குது. இயர்பட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 mAh கிட்ட வரைக்கும் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த இயர்ஃபோன் உண்மையாக நல்லா இருக்கா, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா மகாராஜா மூவியை இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணி தான் பார்த்து முடித்தேன். பட் படம் பார்த்து முடித்தோம், ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் த பேட்டரி வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ரெட்மி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த TWSல. லாஸ்ட்டாக இதோட ப்ரைஸை பார்ப்போம். ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 120, கிட்டத்தட்ட வந்து ஒரு $30 வச்சுப்போம். ஸோ $30 இருக்குது. இது வந்து ஒரு ரீசனபிளான TWS அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த TWSல கிட்டத்தட்ட ஒரு ப்ரீமியம் TWSல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு வந்து இந்த TWS வந்து ரொம்ப வந்து ஒரு ரீசனபிளான ஒரு வேல்யூ ஃபார் மணியான TWSஆக தெரியுது. அப்போ இந்த TWSல வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட முடியாது. எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதில் சில நெகட்டிவ் எனக்கு இருக்குது. சில நெகட்டிவ்ன்றத ஒரே ஒரு நெகட்டிவ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட டச் கண்ட்ரோல். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்த டச் பண்ணால் மட்டும்தான் டச் வேலை செய்யும், இல்லைனா டச் வந்து சரியாகவே வேலை செய்யாது. இது என்ன தான் மிஸ்டச்சை அவாய்ட் பண்ணாலும் சில சமயம் கடுப்பாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தா எனக்கு இந்த TWS ரொம்பவே பிடிச்சிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த TWSஐ பற்றி என்னோடய ஹானஸ்டான ஒப்பீனியன் இது தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியன் இருக்கேன் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு? ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் மறக்காமல் கீழே காமெண்ட் பண்ணலாம். இல்லை யாராச்சும் இதை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த TWS, இந்த ரெட்மி பட்ஸ் 5 இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் இருக்கா, இல்லை உங்கள் ஒப்பீனியனும் என் ஒப்பீனியனும் சேமாக, அதை பற்றி எல்லாமே கீழே காமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய். அதான் ரெக்கார்ட் அமுக்கலையா?